ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனிலி சமையல். மருந்து மாத்திரை தேவையில்ல, டாக்டர் பக்கமே போக தேவையில்ல. 5 நாள் 5 விதமாக ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, இதை பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க, எடுத்து வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. நல்ல இந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்ல ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். இதுவுமே இந்தளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதை பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க, இதையுமே லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். கலர் மாதிரி வர வரைக்கும் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக இதுக்குள்ளே சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. பொரிகடலை சேர்க்குறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறோம். இந்த பக்குவத்தில் வறுத்தெடுத்து மாற்றி வச்சு ஆற வச்சுக்கிறேன். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் தசை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நல்ல ஒரு ஆற்றல் நிறைந்த உணவாக கருதப்படுகிறது. இதுவுமே இந்த பக்குவத்தில் வறுத்துட்டு நல்ல கலர் மாதிரி வெடித்து வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்து வறுத்தெடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துருக்கேன். பாதாம் முற்றிலும் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாதாமுக்கு பதிலாக முந்திரி, வால்நட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பச்சை பயிரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காய் போல் சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக குறப்பாக இருக்க மாதிரியும் அரைக்கலாம், இல்லைன்னா நல்லா பவுடராகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் இதோடு சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இதை மொத்தமாக கூட வறுத்து மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் வெளியிலே வைக்கலாம், கெட்டு போகாது. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். வேர்க்கடலை, பொரிகடலை எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்துடலாம். வேர்க்கடலை அரைக்கும்போது ரொம்ப அரைச்சிடாதீங்க, பல்ஸ் மோடில் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். வேர்க்கடலை, பாதாம் ரெண்டுமே அப்படி தான், கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதோட இனிப்புக்காக ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை, கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே எந்த கப்பில் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சாலே போதும், பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்து வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா இது போல் கொதித்து வர ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்தளவுக்கு வெல்லம் முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த எள், அதனால் நான் மறுபடியும் வறுக்கலை. வறுக்காத எள்ளாக சேர்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாவு எள்ளில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுறலாம். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் தூசி மண்ணெலாம் இருக்கும், அதனால் நல்ல ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு அரித்து எடுத்துக்கலாம்.
நான் சேர்த்துருக்க மாவுக்கும் வெல்லத்துக்கும் இனிப்பு கரெக்டான அளவுகளில் இருக்கும். இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகில் எல்லா மாவும் கலந்துக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்பவும் ஒன்று போல் பிள்ளைங்களுக்கு கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம ஹெல்த்தியாக வீட்டில் இப்படி செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டிங்காக இருக்கும், புரோட்டீன் ரிச் உணவாகவும் இருக்கும். இப்போ வெள்ளை பாகில் எல்லா மாவும் நல்லா கலந்துட்டு, அடிலாம் பிடிக்காது, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, கொஞ்சம் நார்மலாக, ரொம்ப சூடாக இருக்கும், இப்போ லைட்டாக கைச்சூடு வர்ற அளவுக்கு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க பொருட்களில் இரும்புச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு லட்டுகளாவோ இல்லை சிலிண்டர் ஷேப்புக்கோ உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, எந்த ஷேப்புக்குனாலும் வச்சுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க மாவையும் நான் லட்டுகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு 18 லட்டு போல் கிடச்சது. இது வெளியிலே வச்சு 5 to 6 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நல்ல இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் லாஸ்ட் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும், கெட்டு போகாது, ரொம்ப ட்ரையாகவும் ஆகாது. இந்த பக்குவத்தில் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு ஆளி விதை, இதை ஆளி விதை ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க, அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும், சின்ன சின்ன மளிகை கடையிலையுமே கிடைக்கும். ஆளி விதை ஃப்ளாக்ஸ் சீடுன்னு கேட்டிங்கனாலே தந்துடுவாங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் லேடிஸ் இதை வாரத்தில் 2 நாள் இல்லைனா 3 நாள் எடுத்துக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வறுத்தாலே நல்லா வெடிச்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி வறுக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல இது போல் வெடிச்சு வரும். இந்த வெடிக்கிற ஸ்டேஜில் இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். கருப்பு எள் இல்லாத பட்சத்தில் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளையும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வெடித்து நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளில் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு மற்றும் பற்களோட வலிமையை மேம்படுத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி முதுகு வலி, கால் வலி, இடுப்பு வலி பிரச்சனை இருக்கவங்க தினமும் ஏதாவது ஒரு வகையில் 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளை எடுத்துக்கிடும் போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கருப்பு எள்ளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும். நல்ல இது போல் வெடிச்சு வரும், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதை பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வேண்டாங்க பட்சத்தில் பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை 1 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா ஏதாவது சிறுதானியங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். இது எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வறுத்தெடுத்தாலே போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இதில் சூடு ஏறி வர வரைக்கும் மட்டும் நம்ம வறுத்தா போதும். இந்த பக்குவத்தில் இதையும் அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன்.
அதை இதோடு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. விருப்பப்பட்டால் பாதாம் இல்லைனா இது கூட முந்திரி வால்நட்டு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. பாதாமில் விட்டமின் ஈயும் கொழுப்பு சத்தும் இருக்கிறதுனால நினைவாற்றலையும் மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஞாபக சக்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். பாதாமும் லைட்டாக உள்ள வரைக்கும் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இதையும் அப்படி மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆற வச்சுருக்க ஆளி விதையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைச்சிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்ததை இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இப்போ வறுத்து ஆற வச்ச எள்ளை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையுமே ரொம்ப நேரம் அரைச்சோம் அப்படின்னா எண்ணெய் பிசுப்பு வர ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. விருப்பப்பட்டால் அரைச்சிக்கோங்க. இல்லை முழுசாக எள்ளு சேர்க்குறதா இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். நான் இந்த பக்குவத்தில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துருங்க. பொட்டுக்கடலை நல்ல பவுடராக அரைச்சிருங்க. கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. நல்ல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க. நான் இது போல் அரைச்சி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த பக்குவத்தில் வரும். இதையும் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு கலந்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பாதாமை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. ஆளி விதை, எள்ளு, பாதாம் 3மே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சிக்கிறோம். பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பமான நட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் எதுனாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மாவுமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கும் இல்லை ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் இது மூலமாக கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நல்லா நிறச்சி வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க. உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இனிப்பை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க அளவு இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். பாகு பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதில் தூசி மண்ணெலாம் இருக்கும். அதனால் அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதோட எள்ளு இல்லைன்னா கசகசா முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்வீட்னஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். நல்லா இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒன்று சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெளியிலே வச்சாலும் 5 to 6 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லைட்டாக இப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. வெள்ளைப்பாகு எல்லா மாவுலையும் கலந்துக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஓரளவுக்கு ஆற வச்சிடலாம். ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறமா லட்டு பிடிக்கக்கூடாது. ஓரளவு ஆறி வர ஸ்டேஜில் நமக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு லட்டு ஷேப்பில் பிடிச்சு எடுத்துருக்கேன். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு கொஞ்சமாக சின்னதாக ஒரு மாவு எடுத்து நல்ல ஒரு உருண்டை ஷேப்புக்கு நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். நல்ல இது போல் பிடிச்சு எடுத்துக்கோங்க. டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம லட்டுகளாக பிடிச்செடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்த அளவு இன்றைக்கி ஒரு
மீடியம் சைஸில் ஒரு 15 டு ஒரு 17 லட்டு போல் கிடச்சிது. நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. இது நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதுமானது. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற எந்த அரிசினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே லைட்டாக கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் ஃபேனில் ஒரு 5 நிமிஷம் விரித்து வச்சாலே நல்லா காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி பொரியிற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் மாதிரி நல்ல மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வேண்டான்னு நினைக்கிறவங்க அரிசிக்கு பதிலாக மாப்பிள்ளை சம்பா அரிசி, சிகப்பு அரிசி, அப்படி இல்லைன்னா கவுனி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் அரிசி நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த பக்குவத்துக்கு நான் வறுத்து எடுத்துருக்கேன். இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். இப்போ அதே கடாயில் ஒரு குத்து அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் இதோட முந்திரி கொஞ்சம் வால்நட் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால தான் பாதாம் சேர்த்துருக்கோம். பாதாமும் லைட்டாக இந்த பக்குவத்தில் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 4 டு 5 ஏலக்காய் போல் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. அரிசியை நல்லா மாவாக அரைச்சிடணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்தில் அரைப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பாதாமை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறகுறப்பாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை இதோடு சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க பொருள் மட்டுமே வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சிடலாங்க. ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். நல்ல இந்த பக்குவத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதையும் அரிசி மாவோடே கலந்துடலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக இதோட கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்தும் செய்யலாம். உங்களுக்கு விருப்பமான ட்ரை நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம். ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கும் போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லம் ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாகு பதம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்து வந்தாலே போதும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த இனிப்பு நார்மலாக இருக்கும், அந்த ஸ்டேஜில் இருக்கும். நல்லா இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகும் வரைக்கும் நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாது. இதை 10 நாள் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டுலாம் போகாது. நல்ல உதிரியாக லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் தேங்காவை வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதனால் சேர்த்துருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோட கலந்துடலாம். அரிசி, பொட்டுக்கடலை, பாதாம் இது மட்டும் இருந்தாலே போதும். 10 நிமிஷத்தில் பிள்ளைங்களுக்கு விருப்பமானதை செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நல்ல ஒரு குத்தளவுக்கு கருப்பு எள், வறுத்த எள் சேர்த்துருக்கேன். இதை கலந்து விட்டுடலாம். இதை கடிபடும்போது இடையே எள் கடிபடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான் எள் சேர்த்துருக்கோம். எள்ளும்
அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக கசகசா கூட கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம், அதனால் இது சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ எல்லா மாவுலையும் இது கலந்துக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நெய்யில் முந்திரி உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நல்லா வறுத்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய் பிடிக்குங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நல்லா சூடாகவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இல்லை நெய்யோ தடவிட்டு நம்ம லட்டுகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது எள்ளு கடிபடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதனால தான் சேர்த்துருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். இதை ராகி கேழ்வரகு கேப்பன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. ராகியில் பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. நீண்ட நேரம் உட்காந்தே வேலை பார்க்கணும் இல்லை நின்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கவங்க தினமும் ஏதாவது ஒரு வழியில் ராகி எடுத்துக்கிடும் போது எலும்பை நல்ல இரும்பு போல் மாற்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்ல இதிலேருந்து ஒரு மணம் வரும், லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கம்பு, இதை பேல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். உடலில் ரொம்ப சூடு இருக்குதுன்னு நினைக்கவங்க தினமும் ஏதாவது ஒரு வகையில் கம்பு எடுத்துக்கலாம். கம்பு உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுக்கும். ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுபோல் லைட்டாக வெடித்து வர ஸ்டேஜில் இதையும் அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும்போது நல்ல லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் வறுபட்டு நல்ல ஒரு மொறுமொறுப்பை கொடுக்கும். அப்படி நல்லா வறுத்தா தான் இதில் செய்கிற சட்னியாக இருக்கட்டும் இல்லைனா எந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ லைட்டாக கலர் மாறி மேலே கொஞ்சம் வெடித்து வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தவுடனே இதையும் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட ஆளி விதை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இதை ஆளி விதை ஃப்ளாக்ஸீடுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கால்சியம் மெக்னீஷியம் இருக்கிறதுனால எலும்புகளை நல்ல இரும்பு போல் மாற்றதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நல்ல இது போல் வெடித்து வரும். அதனால் ஒரு தட்டை லைட்டாக மூடி வச்சு வெடிக்க வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை டெய்லி உணவுகளில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஏதாவது அப்படியே சாப்பிட முடியாதுங்க பட்சத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸில் இது போல் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, வால்நட் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைங்க பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க ராகியை இதோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு வாசனைக்காகவும் நல்ல டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் ஒரு 5-6 ஏலக்காய் போல் சேர்த்து எந்த அளவுக்கு பவுடராக அரைச்செடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க கம்பையும் இதோடு சேர்த்துட்டு இதையும் நல்ல பவுட்ரு ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இது 2 மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சாலும் கெட்டு போகாது. இந்த மாவில் கூழ், கஞ்சி இல்லை சப்பாத்தி செய்யும்போது கூட கொஞ்சம் இந்த மாவை சேர்த்து கூட நம்ம சப்பாத்தியாக கூட உருட்டி எடுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க ஆளி விதையும் இந்த பக்குவத்தில் அது மட்டும் லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
ஒன்றும் பாதியுமாக இல்லை, ஒரு 3/4 அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு தட்டில் போட்டுட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க பாதாமையும் இதோடு சேர்த்து, பாதாம்லேருந்து ரொம்ப அரைச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஆளி விதை, பாதாம், வேர்க்கடலை 3மே கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையுமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவில் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக பாலோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்து கூட குடிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி. வெல்லம் எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கப் அளவு வெல்லங்கிறது கரெக்டான இனிப்பில் இருக்கும். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. பாகு பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதித்து வந்தாலே போதும். நல்லா இது போல் கொதித்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லைப்பாகை இதோடு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நெய்யில் முந்திரி, பாதாம்லாம் வறுத்து இதோடு சேர்த்துக்கலாம். இல்லை ஏலக்காய், சுக்கு ஏற்கனவே சேர்க்காத பட்சத்தில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோட கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி உடனே செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடலுக்கும் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்கும். அடிக்கடி காய்ச்சல் வருது, ஏதாவது உடல் பலகீனமாக இருக்குதுன்னு நினைக்கவங்க தினமும் 1 சாப்பிட்டாலே போதும். நல்ல ஒரு எனர்ஜியும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடிக்கடி கடையில் வாங்கி கொடுக்காம இப்படி செஞ்சு கொடுங்க. லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை எதுவும் சேர்க்காம கூட செய்யலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். லைட்டாக கைச்சூடு வர்ற வரைக்கும் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வெளியிலே 2 to 3 நாள் வரைக்கும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 7 to 8 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி செய்யலாம். பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இதை கொடுத்து விடலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையுமே இரும்பு சத்து, நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி அளவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடல் சோர்வு நீங்கி உடலை எப்போது சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவு சூடு போனதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக அழுத்தம் கொடுத்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஷேப் அண்ட் சைஸில் வேணுமோ அந்த ஷேப் அண்ட் சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். டெய்லி 1 சாப்பிட்டாலே போதும். நல்ல பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போல் நல்ல ஒரு எனர்ஜி உடனே கிடைக்கும். டெய்லி இதை ரெகுலராக எடுத்துக்கிடும்போது முடி அதிகமாக கொட்டுருன்னு நினைக்கவங்களுக்கு முடி கொட்டாமல் இருக்கும். நான் இதே சைஸில் மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சு எடுத்துக்கிறேன். நான் எடுத்த அளவில் ஒரு மீடியம் சைஸில் 20 to 21 லட்டு போல் கிடச்சது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்தும் சேர்த்து செய்யலாம். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் இதுலேருந்து நல்ல ஒரு நறுமணம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் வறுத்துக்கிறோம். நல்லா இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இதை நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் கலந்து விட்டுக்கிட்டாலே போதும்.
நான் லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்தெடுத்துருக்கேன். இந்த ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் அப்படி இல்லைன்னா கருப்பு எள் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. எள்ளில் பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை நல்ல இரும்பு போல் மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கருப்பு எள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல தண்ணியில் அலசிட்டு அதில் தூசி மண்ணெலாம் இருக்கும், வடிகட்டி அதுக்கப்புறமா வறுத்தெடுத்துக்கோங்க. இதுவுமே லைட்டாக கலர் மாதிரி நல்ல வெடிக்கும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் பொறுமையாக வறுக்கிறதுனால டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வெடித்து வர ஸ்டேஜில் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து ஆற வச்சுருக்க உளுந்தை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காகவும் நல்ல ஒரு மணத்துக்காகவும் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்குது. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை இதோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சாலுமே நல்லதாக இருக்கும், வாயில் கடிபடும் போது. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நல்ல பவுடராகவே அரைச்சிட்டேன். நல்லா இந்த பக்குவத்தில் இதையும் உளுந்த மாவோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க எள்ளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும், ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிரும். இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அளவு ட்ரையாகவே இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஈரப்பதம் மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலந்துக்கிற அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இனிப்புக்காக 1 கப்பு நிறச்சி வெல்லம், கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது நார்மல் இனிப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாகுபதம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். நல்ல இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சி லைட்டாக இது போல் கொதித்து வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் தூசி மண்ணெலாம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வேற ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை அரிப்பை வச்சு அரிச்சிட்டு கடாயில் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சீனிக்கு பதிலாக எதுனாலும் சேர்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வர ஸ்டேஜில் இதோட ஏற்கனவே வறுத்த எள்ளுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான நட்ஸை லைட்டாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லா மாவையுமே நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக, சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பில் இருக்கும்போதே நல்லெண்ணெய் சேர்த்தனா நல்லெண்ணெய் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நம்ம ஊற்றியிருக்க எண்ணெய் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க அதை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு விருப்பமானால் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் லைட்டாக சூடெல்லாம் போய் ஆறி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது, ஓரளவுக்கு கைச்சூடு வர வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு
நார்மலாக உங்களுக்கு எந்த ஷேப் அண்ட் சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுக்கும்போது நல்ல ஒரு லட்டு ஷேப்புக்கு கிடச்சிரும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். மிச்சம் இருக்க மாவையும் இது போல் லட்டுகளாக எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு 15 to 17 லட்டு போல் கிடச்சது. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க உளுந்து, எள்ளு, பொட்டுக்கடலை 3லேயுமே இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அனிமியா வராமல் தடுக்கும். எலும்புகளை நல்ல இரும்பு போல் மாற்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.